ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு அவுட் ஆஃப் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஊரில் இல்லை வெளியூருக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளாக பயிற்சியே பண்ணலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஐடியா கொடு அப்படின்னா நிறைய ஐடியா கொடுத்துட்டேன், ஐடியாவே இல்லை, வேறு என்ன ஐடியா கொடுக்குன்னு தெரியல, ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் அவுட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பூவோடைய சீசன் இல்லை, இந்த பழத்தோடைய சீசன் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இப்போ அது நிறையா வரமாட்டேங்குதுன்னா அதோட சீசன் இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு த ஃப்ளவர்ஸ் ஆர் அவுட் ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப வேகமாக எங்கேயாவது படி ஏறி போனோம் அப்படின்னா எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, மூச்சு எடுக்க முடியல, மூச்சு வாங்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஆம் அவுட் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைனா இந்த கம்பெனிக்கு வேறு வழியே இல்லை, இப்படி தான் செஞ்சாகணும், இந்த கம்பெனிக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு த கம்பெனி இஸ் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.